தக்கோலம் என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜய் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜய் அவர்களுக்கும் என் வணக்கம். வெளிச்சம் வெளியே இல்லை எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. வெளிச்சம் வெளியே இல்லை. உன்னுள் உன்னை அறிந்தாலே உன்னுள் வெளிச்சத்தை உணர்வாயே. எண்ணும் எண்ணமும் செயலும் திண்ணமாய் ஒன்றாய் இருந்தாலே நன்றே வெளிச்சம் பரவிடுமாம், என்றும் நலமே பெற்றிடலாம். அறிவில்லாதவன் புத்தியில்லாதவன் என்றால் இருட்டாகாதே. அறிவில் ஆதவன் புத்தியில் ஆதவன் என்றே புகழ்வாய் ஆதவனுக்கு சமமாய். வெளிச்சம் வெளியே இல்லை, உன்னுள் இருப்பதை உணர்வாய். நடந்த நிகழ்வை நடந்தவாறே நவில்கின்றேன். பிணியால் பாதிக்கப்பட்டு உடல் நலமின்றி முதியவர் ஒருவர் தன் மனைவியோடு ஆர்வமாய் வந்தார் அமைந்தகரை சிறப்பான மருத்துவமனைக்கு. மருத்துவர் சோதித்து பார்த்ததில் முடிவாய் அவர் நிலை 3 மாதமே என தெரிய வந்தது. எங்களுக்கு நம்பிக்கை வெளிச்சம் தெளிவாய் தெரிகிறது என்றன் உடல்நிலை சீர்பெறும் எடுத்துரைத்தார் முதியவர். ஒன்றும் புரியாமல் நன்றே 3 மாதத்திற்கு உரிய மருந்துகள் எழுத முற்பட, தொலைதூரத்திலிருந்து வருகிறோம், 1 வருடத்திற்கு தரும்படி வினயமாய் கேட்டார் அந்த முதியவர். 3 மாதமே 1 வருடத்திற்கா? செய்வதறியாது திகைத்தாலும் கேட்டபடியே கொடுத்து அனுப்பினார் மருத்துவர். 3 மாதமே எனப்பட்ட அந்த முதியவர் தன் துணையோடு சற்று தெளிவாய் 1 வருடம் கழித்து வந்தனர் மருத்துவமனைக்கு. அசந்து போனார் மருத்துவர். சோதித்து பார்த்ததில் வியந்தே போனார் மருத்துவர். இதுதான் அறிவியலின் அதிசயமா? தி மிராக்கிள் ஆஃப் சயின்ஸ். உடல் நலம் தேர சாத்திய கூறுகள் உள்ளதை உணர்ந்தார் மருத்துவர். ஓரளவு நலம் பெற்ற முதியவர் சொன்னார், நலமாவேன், நம்பிக்கையோடு நாளும் மனதோடு சொல்வேன், தெளிவாய் இருப்பேன், மனமகிழ்ச்சியோடு இருப்பேன். நம்பிக்கை கொள்ளாமல் இருட்டாய் இருந்த மருத்துவர் மனதில் வெளிச்சத்தை பரவச் செய்தார் அந்த முதியவர். தன்னுள் தன்னை அறிந்தார் மருத்துவர். அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது ஆன்ம நம்பிக்கை வெளிச்சம். அறிவியலுக்கும் அப்பாற்பட்டது ஆன்ம நம்பிக்கை வெளிச்சம் என்பதை தெளிவாய் உணர்ந்தார் மருத்துவர். வெளிச்சம் வெளியே இல்லை என்பதை உணர்ந்த முதியவர் நம்பிக்கை சிகிச்சையாலும் நலமே பெற்று பல வருடம் வாழ்ந்தார். வெளிச்சம் வெளியே இல்லை, உணர்வீர். உணர்ந்தாலே வெளிச்சமே வெளிச்சமாய் விடிந்திடும் வாழ்வில் என்றும். வெளிச்சம் வெளியே இல்லை. வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கு நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. ஆமாம், உன்னை நன்றே அறிந்தாலே உன்னுள் வெளிச்சம் வந்துடுமே. முதியவர் கதையை அழகாக கூறி நம்பிக்கை விதை விதைத்தார். அறிவியலுக்கு அப்பாற்பட்டது நம்பிக்கை என்று கூறினார். ஆமாம், அருமையாக இருந்தது. வாழ்த்துக்கள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கவிதை களம். இது தமிழறிவி வானொலி, ஜெர்மனி. இன்றைய கவிதை களத்தை அலங்கரிக்க அடுத்து இணைந்து கொள்கின்றார் மீரா